இன்னைக்கு நம்மளுடைய மக்களுடைய நிலை அரசியலை பத்தி எப்படி இருக்கு? அரசியலுங்கிறது மக்களை காப்பாத்துறதுக்காகவா இல்ல அதிகாரத்தை காப்பாத்துறதுக்காகவா? மக்களாட்சி நடக்குதா அப்படின்ற கேள்வியை நான் திருப்பி கேட்பேன். ஓகே, மக்களாட்சி நடக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்தித்தாள்களை பார்க்குறோம், ஒரு டிவி சேனல்ஸில் பார்க்குறோம், யூடியூபை பார்க்குறோம். நிறைய விஷயங்கள், காதுக்கு வர்ற விஷயங்கள் எல்லாம் மக்களை காப்பாத்துற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. மக்கள் நிறைய அவதிக்குள்ளார மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம காதுக்கு வருது. ஏன், ஒரு பேசிக் நீட்ஸ், அதாவது ஒரு நமக்கு இதெல்லாம் தேவை. ஒரு நம்ம போகும் பொழுது வரி கட்டுறோம், எல்லாத்துக்குமே வரி கட்டுறோம். ஒரு வீட்டு வரி கட்டுறதுலேருந்து, மின்சாரத்துக்கு ஒரு வரி கட்டுறதுலேருந்து, ஒரு ரோட்டில் நம்ம பயணம் செய்யறதுக்கு வரி கட்டுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். ஆனால் அது கரெக்டான விதத்தில் அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா, இப்போ ஒரு ரோடு போகும்போது எத்தனை வாட்டி தான் அந்த வண்டி ரிப்பேர் பண்ணி 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 இது பண்ண முடியும்? அப்போ செலவு. அப்போ உடனே மக்களுக்கு என்னத்தை வரி கட்டி என்னத்தை பிரயோஜனம்? இந்த மாதிரி போனால் என்ன ஆகுது என் வண்டி? ஒரு புலம்பல். கரெக்டாக ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் கரண்ட் கட்டாயி போயிட்டு வந்துச்சுன்னா அது அவங்க வேலையை பாதிக்குது, வருமானத்தை பாதிக்குது. அங்கே எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இங்கே பிரச்சனை இவங்க இந்த அல்லலுக்கு உள்ளாங்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, பருவ காலங்களில், மழை காலங்களில் அங்கே நிம்மதியாக இருக்க முடியுதா? இல்லை. இதெல்லாமே அத்தியாவசியமான தேவைகள். ஒவ்வொரு மனிதருக்குமே காப்பாற்றப்பட்டிருக்காங்களா, அவதிக்குள்ளாயிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது. ஏன்னா நிறைய மக்கள் புலம்புறது நான் கேட்டிருக்கேன். மழைன்னு ஒன்று வந்துருச்சா அவ்வளோதான், நம்மளுக்கு சிவராத்திரி ஒழுகுது, தண்ணி வந்துடுது, எதுவுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி. அந்த ரோட்டில் போகும்போது எவ்வளோ அப்படியே ஷாக் அப்சர்வர் போயிடுது, பிரேக் போயிடுது மேம், வண்டியே போச்சு, நாசமாக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேள்வியை அவங்க கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வாக்குறுதிகள் எல்லாம் நிறைய கொடுக்கறவங்க அவங்கள கேட்டுக்கணும் என்ன நடக்குதுன்னு. அப்ப ஐ திங்க் அது மக்களை காப்பாத்துறோமா இல்ல நம்ம அவரவர்களுடைய பதவியை காப்பாத்திக்கிறாங்களா, இல்ல மக்களாட்சி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கேட்டுக்க வேண்டிய கேள்விதான் இது.